ஹாய்டா டைசீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஐசியா. இன்னைக்கு நம்ம தயங்கூட ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் இமேஜின் போன பாட்டு இதில் விட்டு போயிடலாம். எனக்கும் தயங்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ நம்ம அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நீயா ஐனா ஸ்லாப் பண்ணிட்டாங்க. எல்லாருக்கும் சரியான ஷாக்கா, பேகம்க்கு சரியான கோவம். அப்படின்னு நீயோட ஆன்சர் பிடிச்சா என்ன பண்ணிட்டுக்க நீ? யார்கிட்ட விளையாடிச்சான்? என் கையை விட ஃபஸ்ட்டா. எதை கையை விடா? நீ சொல்லி எதுக்கு விளையாடிச்சான் அப்படின்ட்டு மேகம் வெண்ணியா மடிக்க போகிறாங்க. ஒன்று ஜங்குக்கு வந்து இரண்டு பண்ணிட்டுருக்கான். எது என்ன பண்ணிட்டுக்கடா? நீ பார்த்தல ஜங்குக்கா? அவன் எப்படி வாங்கி அடிக்கலாம்? நீ சொல்ல. அதுக்குன்னு நீ என்ன விளையாடிக்க போகிறா? பண்ண தப்பு தானடா. ஐயோ பாரு, இங்கே பாரு ஜங்குக்கா, என் கையை விட. ஐயோ இங்கே பாரு பேகம், ஏற்கனவே பிரச்சனை பெருசாக இருக்குது. நீ பிரச்சனையை பெருசு பண்ணாத வா. அப்படின்ட்டு பேகம் சரியான கோவத்தில் இருக்காங்க. இந்த சைடு ஆசை வந்து ஐயோ பேகம் வா அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோதான். பேகம் அப்படியே சாஃப்டாக மாறிட்டாங்க. அப்படியே ஆசம் கூடயே போயிட்டாங்க. இந்த சைடு தயாங்க சரியான கோவம். அப்படின்னு ஆன்சர் பிடிச்சான். இப்போ எதுக்கு விளையாடிச்சான்? எது எதுக்கு விளையாடிச்சியா? என்ன தயாங்க கேட்குறான்? அதுவும் கரெக்டு தான். நான் அவளை அடைச்சிருக்கக்கூடாது, உன்னை தான் அடைச்சிருக்கணும். ஏதா? ஆமாம், என்ன சொன்ன நீ? நீ என்னதான் லவ் பண்ண? சொல்லு தயாங் சொல்லு. நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா அப்போது உனக்கு எனக்கும் தானே மேரேஜ். நீ எப்படி அவளை மேரேஜ் பண்ணிக்கலாம்? சொல்லு தயாங். நீயா ஃபஸ்ட்டு உன் கையிடும். ஏதா? சொல்லு தயாங் சொல்லு. என்ன சொன்னா? நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொன்னா உனக்கு எனக்கு தானே மேரேஜ். சொல்லத்தையாங். நான் கேடல உனக்கு இவ்வளோ பிடிச்சிருக்கான்ட்டு. என்ன சொன்னா? ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு தானே சொன்னேன். சொல்லத்தையாங். நீயா ஃபஸ்ட்டு கையிட. என்னால் எடுக்க முடியாது. சொல்லத்தையாங் அப்படின்ட்டு நீயா பயங்கரமாக தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சான். அப்படியே ஷேக் பண்ணிட்டு இருக்காங்க. தயங்க ஒரு கட்டத்தில் கோவம் வந்து அப்படியே கையை தட்டி விட்டுட்டு அப்போ நீ சொல்லு, நீ எங்கே போயிருந்தா? எது? ஆமாம் நீயா, நீ சொல்ல. நீ எங்கே போயிருந்தா? உனக்கு எனக்கு தானே மேரேஜ். நீ தானே கிட்ட மேரேஜ் பண்ணிக்கலாமான்ட்டு. இப்போ நீ எங்கே போயிருந்தா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? இப்போ வந்து என்ன சீன் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கியா? எது? நான் சீன் க்ரியேட் பண்ணுறேனா? தேங்க லைஃப். எனக்கும் தான் லைஃப் நீயா. எனக்கும் தான். ஏதோ வயன் என் ஃப்ரெண்டு என்னோட மானம் போகக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவன் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்டான். எது? தயாங் அவன் தான் தயாங் எனக்கு ஜூஸில் ஏதோ கலந்து கொடுத்து அவன் ரூமில் என்ன லாக் பண்ணி வச்சுருந்தா. ஐயோ நீயா ஜஸ்ட் ஸ்டாப் இட். எனக்கு தெரியும் உனக்கு அவளுக்கும் செட் ஆகாதுன்ட்டு. அதுக்காக இவ்வளோ சீப்பாக அவன் மேலே நீ பழதிக்கு போடுற. தயாங் ஜஸ்ட் ஸ்டாப் இட். அப்போ உனக்கு அவன் மேலே ட்ரஸ்ட்டு இல்லைல்ல? அப்போது நீ நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னது எல்லாமே போய் கரெக்டாக உனக்கு அவன் மேலே இந்த நம்பிக்கை கூட அவன் மேலே இல்லைல்ல? நீயா ஜஸ்ட் ஸ்டாப் இட். தேவையில்லாமல் ஸ்க்ரீன் க்ரியேட் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? உனக்கு எல்லாம் இந்த மேரேஜை நிறுத்தணும், என்ன அசிங்கப்படுத்தணும், அவ்வளோதானே நடந்துருச்சுலாம். இங்கேருந்து போ. தேவையில்லாமல் இந்த சீன் க்ரியேட் பண்ணுறது, அப்புறம் என்ன ப்ளேம் பண்ணுறது, இதெல்லாம் வேண்டாம், புரியுதா? என்ன என்ன சொன்ன இப்போ நீ? நான் சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா? கொஞ்சம் திரும்பி பாருத்தையும், ஏதோ உண்மை ஏதோ பொய்ன்ட்டு. இனி அவன் மேலே வச்சுக்க நம்பிக்கைலாம் ஒரு பர்சன்ட் கூட என் மேலே வச்சதில்ல நீ. அப்படி வச்சுருந்தா எவ்வளோ கேட்டுப்பல்ல. சொல்லுதா? அப்போ நீ என்ன லவ்வே பண்ணுறல? சொல்லுடா அப்படின்னு நீயா தயங்கோட ஷர்ட்டை பிடிச்சோம். நல்லா கேட்டிருக்காங்க. தயங்கு சரியான கோவம் வந்துருச்சு. அப்படியே நீயா ஸ்லாப் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் ஸ்லாப் பண்ணல, அப்படியே ஸ்டாப் ஆகிட்டான். இங்கே பாரு நீயா, புரிஞ்சுக்கோ, சரியான கோவத்தில் இருக்கேன். உன் மேலே மரியாதை இங்கே வந்து போயிடும், இல்லை ரொம்ப அசிங்கமாயிடும். என்ன நினச்சிட்டு இருக்கோ மனசில்? என்ன நான் இதெல்லாம் கேட்கணும் தயாங், நான் கேட்கணும், நீ கேட்டுட்ருக்க? ஒவ்வொரு தடவை திரும்பி அவகிட்ட கேளு, எது உண்மை எது பொய்ன்ட்டு கேளு அப்படின்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் தயாங்க வயன் மேலே ஒரு பர்சன்ட் கூட அந்த வயன் தப்பு பண்ணியிருப்பான் அந்த எண்ணமே இல்லை. தயாங் கேட்க கூட இல்லை, சைலண்ட்டாக இருக்காரு. அப்போது ஜமன் அதான் தெரிஞ்சிருச்சுலாம், கிளம்பு
இங்கே பாரு ஜமன், நீ வேணாத நடுப்பலாம். இங்கே பாரு நீயா, எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க, அதனால தான் அமைதியாக இருக்கும், புரியுதா? நீ வாயினை ஸ்லாப் பண்ணதே பெரிய விஷயம், புரியுதா? நாங்கள் சைலண்ட்டாக இருக்கோன்னா நீ அப்படியே சாய் போயிடணும். தேவையில்லாமல் சீன் கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன்னா இப்போ நீ செவலில் ஒன்று வாங்கிட்டு ஓடுவேன். இங்கே பாரு ஜமன், நீ வராத சொல்கிறல, என்ன பேசிட்டே இருக்கேனியா அப்படின்னு ஜமன் கத்துறாரு. உடனேலையும் வந்துட்டு, இங்கே பாரு ஜமன், வார்த்தை அளந்து பேசும். என்னடா உன் ஃப்ரெண்டை சொன்னால் கோவம் வருதுல, அப்படி தான் எங்களுக்கும் வரும். அவள் எப்படி வாங்கி நடிக்கலாம் சொல்ல? இங்கே பாரு தயா, இங்கே பாரு, நீயும் அவளை லவ் பண்ண, அவளை தானே லவ் பண்ணா, நீ சொல்ல அவள் எதுக்கு விட்டு போகணும்? அவள் தானே விட்டு மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு கேட்டான். அப்போ எதுக்கு அவன் விட்டு போகணும் சொல்லு தயா? விட்டு போனவன் எதுக்கு திருப்பி வரணும்? நல்லா யோசி தயா, நல்லா யோசி. மற்றவங்க மேலே கண்மூடி தரமாக நம்பிக்கையை வைக்காத அப்படின்னு நீ சொல்லிட்டு அப்படியே தான் எங்கே பார்த்துட்ருக்கான். இப்போ எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லோரும் அப்படி கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு. இப்போ தயா அப்படியே என்னை பார்த்து, ஓயன் நீ சொல்ல, நான் மேலே சந்தேகப்பட்டுலாம் கேட்குறான். இவன் சொல்கிற மாதிரி நீ அவளுக்கு ஜூஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அவளை தான் வயன ஹார்ட்டெல்லாம் உடஞ்சிருச்சு. சா, நம்ம மேலே தயாங்கோ இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கான், ஆனால் நம்ம அவனுக்கு துரோகம் பண்ணுறோமே அப்படின்ட்டு வாயின் பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் கிளம்புது. தயம் பண்ணே அவனோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டான். இங்கே பாரு ஐயன், எதுக்கு பயப்படுறான்? எதுக்கு அழுகுற? ஃபஸ்ட்டு அழாதடி, ஒன்றும் இல்லை. எனக்கு தெரியும் நீ எதுவும் பண்ணுறல, சொல்லும் நான் இருக்கேன் கூட அப்படின்ட்டு சொல்கிறாரு. எனக்கு அந்த ஒரு வேர்ட்ஸும் ரொம்ப ஏதோ பண்ணுதும் இல்லை. அவங்க அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க, வாயவே திறக்கலாம். ஜங்குக்கு ஒரு மாதிரி டவுட்டாக இருக்குது, மேகமுக்கும் அதே டவுட்டு, இந்த பக்கம் ஆசிஃப்க்கு அதே டவுட்டு. ஏன்னா வைன் மேலே ஒரு குட்டி தப்பு இல்லைன்னா அவங்க ஒரு சின்ன வார்த்தை கூட அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அப்படி கத்திடுவாங்க காய்ச்சி போச்சுன்ட்டு. இப்போ நீயா அடிச்சிருக்கான், இவ்வளோ பெரிய பழைய தூக்கி போடுறான், வைன் சைலண்ட்டாக இருக்காளா, அதுலேயே எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கு. இப்போ தயாங்க திரும்பி, என்ன வைன் சொல்ல அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் வைன் சைலண்ட்டாகவே இருக்காங்க. இப்போ தயாங்கோட அம்மா வந்து, தயாங் என்னம்மா ஒரு நிமிஷம் இருங்க, நான் அந்த பிரச்சனை முடிச்சிடறேன். தயாங் அது வந்துப்பா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். அம்மா ஒரு நிமிஷம். தயாங் நான் சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் வா, என் கூட வா ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிடுறாங்க. தயாங் அப்படியே உன்னோட ஆன்ஸை பிடிச்சிட்டு தான் இருக்காரு, விடவே இல்லை. தயாங்கோட அம்மா, தயாங் நான் சொல்கிறேன்ல ஒரு நிமிஷம் வாப்பா. அம்மா நான் தயாங் நான் சொல்கிறேன்ல வா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தயாங்கும் போகிறாரு. இப்போ வயன் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஜம்மன் கிட்ட வந்து, வயன் அவங்க சொல்கிறதுலாம் நிஜமா அப்படின்னு கேட்டோடனே வயன் எப்படி ஷாக்காக திரும்பி பார்க்குறாங்க. ஜம்மன் கன்ஃபார்மே பண்ணிட்டாரு. அப்படியே ஒரு ஐஸ்லாம் வாய்டாயிட்டு, என்னடி பண்ணி வச்சுருக்கா? சொல்லியிருந்தா நாங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்போம்ல, தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேடி டீ. அது வந்து ஐயோ சரி விட்டு பார்த்துக்கலாம், நாங்கள் இருக்கோம், ஆனால் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இப்போ ஜம்மன் எல்லாருக்கிட்ட சொல்லிட்டாரு, எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு. இப்போ இல்லை தயங்கோட அம்மா தயங்கிட்டான். அது வந்து தயம், என்னம்மா பண்ணுறீங்க? நான் தான் சொன்னேன்ல வெளியே உள்ள பிரச்சனை போயிட்டுருக்கு, இப்போ எதுக்கு எனக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? அது வந்துப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னதும்மா? என்ன விஷயம்? அது வந்து அந்த நீயா பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மை. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க? வைன் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், இப்போ வந்து சொல்கிறத நம்புறீங்களாம்மா நீங்கள்? இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா. இல்லைப்பா அவன் உண்மையை தான் சொல்கிறான். வைனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமா, சின்ன வயசுலேருந்தே அவனை லவ் பண்ணலாம், அதுக்கு தான் அவன் இப்படி பண்ணான், அது எனக்கு தெரியும்ப்பா. அம்மா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா? இல்லைப்பா இதான் நிஜம், அந்த பொண்ணு சொல்கிறது எல்லாமே உண்மை தான். அவன் தான் அந்த பொண்ணுக்கு ஜூஸில் மாத்திரை கலந்து கொடுத்தான், அவள் லாக் பண்ணி வச்சுருந்தான். அதான்ப்பா. அம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? தான் வெளியே போகிறது தெரியும். அம்மா என் கையை விடுங்க, நான் அப்போ கேட்குறேன். தேங்க் எல்லாரும் இருக்காங்கடா, என்ன பண்ணுறா? அம்மா என் கையை விடுங்களா அப்படின்னு தயாங் அவங்க அம்மாட்ட கை தட்டி விட்டுட்டு வெளியே வரான். நின்றுட்டுருக்காங்க, அப்படியே டான்ஸை பிடிச்சி திருப்புறான். எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. தயாங்
அயன் என்ன லவ் பண்ணுறியா? அயன் என்ன லவ் பண்ணுறியான்னு கேட்குறேன்ல, சொல்லு அப்படின்ட்டு ஒயோட ஐஸை பார்த்து கேட்குறான். ஒயோட ஐஸ் ஃபுல்லாக தியர்ஸ். அப்படியே தயக்கு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே சைடில் பார்த்தா தயக்கு நம்ம பாவமா ப்ளீஸ்மா ஆமான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆமான்ற மாதிரிட்டு ஷேக் பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ஐஸ்லேருந்து தியர்ஸ் ட்ராப் ஆகுது. தயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே திரும்பி நான் பார்த்தேன் சாரி அப்படின்ட்டு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ தயங்கூட அம்மா வயன் அப்படின்னு சொல்கிறாங்க. வயன் அப்படியே அங்கே வந்து இறங்கி அப்படியே போயிட்டாங்க ரூம்குள்ளே. இப்போ ஜங்குக்கு எல்லோரும் விளாண்டுருக்காங்க. ஃபெலிக்ஸு, வேகம், அப்புறம் வயோட அண்ணா எல்லோரும் இருக்காங்க. இப்போ எல்லோரும் கேட்குறாங்க என்னடி ஆச்சுன்றா. பட் வயன் ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயுமே பேசலாம். அப்படியே சைலண்ட்டாக இருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நம்ம மேலே இவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருக்கான், நம்ம ஈஸியாக அதை உடச்சிட்டோமே அப்படின்ட்டு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. இப்போது வயோட அப்பா அம்மாலாம் வெளில வராங்களா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படியே இந்த வெளியே போயிட்டாங்க. இப்போ வயோட அம்மா ஃபஸ்ட் டைம் அவளை அடிக்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணிட்டுருக்கா? எங்கே போதும் நம்ம சின்ன வயசுலேருந்து அவளுக்கு செல்லம் கொடுத்து வளர்த்து தான் இங்கே பாருங்கள் எதில் வந்து நிற்கிது. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நம்ம பேசியிருப்போம்ல. யாருங்க நம்ம தயாங்க அவன், நம்ம தயங்கோட அம்மா. அவங்க நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்களா? ஏன் நீ சொல்லிடி, நீ இப்போ தயங்கிட்ட சொல்லியிருந்தா அவன் என்னோட வேணாம் அவன் சொல்லியிருக்க போகிறான். அதுக்கு ஏன் நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை போய் கெடுத்துட்டான்? வந்து பேசாத ஒயன், பேசாத போதும். உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கோம்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருப்பேன்டா. அப்போ கூட விட்டோம். உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கே அவனுங்க? அவனுங்களை நம்பி தானே அனுப்பணும். எங்கே போயிட்டானுங்களா? வரட்டும் அம்மா கிம்மாட்டு அப்போ இருக்க அவனுங்களுக்கு. இதுக்கப்புறம் உன் லைஃப்பை எப்படி நீயே தனியாக பார்த்துக்கிறல்ல, இதே மாதிரி பார்த்துக்கோ. இதே மாதிரி நீயே தனியாக முடிவெடுத்து உன் வாழ்க்கையா நல்லா வாழ. ஏன்னா சாம்பலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா என்ன பண்ணுறது, நீ நான் பெற்றவன் ஆச்சு அப்படின்ட்டு வயோட அம்மா கோபமாக போயிட்டாங்க. அவங்க அப்பா ஒரு வார்த்தை கூட பேசலாம். அப்படியே அவரும் நிறைய போயிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இப்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் விளாண்டுட்டு சரி விட அழாத, அதான் நான் தப்பு பண்ணியிருக்கல. அப்போ நீங்களே இங்கேயே இருக்கீங்க, போங்க, நீங்களே என்னை விட்டு போங்க. எதுக்கு நீங்கள் என் கூட இருக்கணும்? என் அம்மா அப்பா என் தையம் யாருமே நான் புரிஞ்சுக்கல. நீங்கள் மட்டும் என் கூடயே இருக்கீங்க. உங்களுக்கு என் மேலே கோவம் தானே? நீங்களும் இங்கேருந்து போயிடுங்க. ஏய் என்ன பைத்த மாதிரி பேசிட்டுக்கா? ஃப்ரெண்ட்ஸுண்ணா கூடவே தாண்டி இருப்பாங்க. தப்பு பண்ணிட்டா அதுக்கு என்னண்ணா விட்டால் போக முடியும்? விடு, யார் நம்ம தயார்ந்தானா, விடு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டோம். யாரும் கிட்ட நகர கூட இல்லை. எல்லாம் இங்கே தான் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிட்டுருக்க. தயங்கோட அம்மா அப்படியே வந்து உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் தயங்கோட அம்மா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டீங்க. அவளுக்கும் ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க மேலே நாயாக இருக்கு. ஸோ சொல்லக்கூட முடியாதா? ஸோ சைலண்டாக தான் இருக்கீங்க நீங்களும். அவங்களும் உங்கள் வீட்டுக்கெலாம் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆர்த்திலாம் எடுக்கிறாங்க. தனியாக உட்காந்துட்ருக்கீங்க ஹாலில். அயன் சொல்லுங்க. அயன் எவ்வளோ நேரம் எங்கேயோ உட்காந்துட்ருப்பேன்? மேலே தயங்கோட ரூம் இருக்குது, அங்கே போய் உட்கார. இல்லை பரவாயில்ல அயன், டைம் ஆகிடுச்சுலாம், எவ்வளோ நேரம் இங்கேயே இருப்பேன்? போய் ஃபேஸ் வாஷ் வச்சுட்டு பண்ணிட்டு வா போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயனும் மேலே ஏறி போகிறாங்க. எப்போவுமே வந்த இடம் தான், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி புதுசாக தெரியுது. அப்படின்னா போய் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு வெளியே வராங்க. அந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கு அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இந்த சாரீ கூட சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ட்ரெஸ் கூட கொண்டு வரலையா? ஸோ தயங்கூட நைட் ட்ரெஸ்ஸில் அதான் போட்டிருக்காங்க. அப்படியே உட்காராங்க. ஃபுல்லாக தயங்கூட ஃபோட்டோஸ், அப்புறம் வயன் கூட எடுத்த ஃபோட்டோ, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் ஃபோட்டோன்ட்டு நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. வயன் பார்க்குறாங்க. எல்லாத்துலேயும் கண்டிப்பாக வயன் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகலாம் வருது. உங்களுக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்குது. தயங்கு நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அப்படி கொஞ்சம் நேரத்தில் அவங்களும் தூங்கிட்டாங்க. இந்த பக்கம் தயங்க அவ்வளோ கோபமாக இருக்கான். அப்படியே ஒரு பாரை தான் உட்காந்துட்ருக்கான். ஆனால் குடிக்கல.
அவனுக்கு தெரியும் வீட்டுக்கு தான் போகணும், வாங்கின்னு இருப்பான். ஸோ அதனால் குடிக்கலாம். அவன் ஜேஸில் பாதிரி மட்டும் தான் இருக்கான். இப்போது ஜம்முன்னு ஜங்குக்கு எல்லாருக்கும் தெரியும் தயங்க கோவமாக இருந்தால் இங்கே தான் வருவான்ட்டு. ஸோ எல்லோரும் வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க. இப்போ அப்படி தயங்க பார்த்தோம். ஏண்ணா எழுந்து போங்க. டேய் இப்போ ஏன்டா எங்கள் மேலே கோவப்படுறா? இது உங்கள் மேலேயா? எனக்கு தெரியும்டா, அவங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒன்றும் செய்ய மாட்டான். என்கிட்ட கூட சொல்லலை நீங்கள் ஒரு வார்த்தை கூட. டே மச்சான் சத்தியமாக எனக்கு தெரியாதுடா, அவன் எங்ககிட்டயே ஒரு வார்த்தை கூட சொல்லலை. டே இதை நான் நம்பணுமா? டேய் நான் உங்ககிட்ட போய் சொல்லுவோமா? அவனை லவ் பண்ணுற விஷயமே இன்றைக்கி தானே தெரியும். அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லடா எங்ககிட்ட, பேகம் கிட்ட கூட சொல்லடா அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங்க ஏன்டா அவள் பண்ணா? அவளுக்கு தானே சுத்தமாக பிடிக்காது இல்லைடா, அவளுக்கு என் மேலே இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல, எப்படி திடீர்னு ஒரு லவ் முளைக்கும்? டே மச்சான் அவன் நம்புவாயேண்டா, அவன் போய் சொல்லியிருப்பாளா சொல்ல? எங்களுக்கே தோணுடா நீங்கள் 2 பேரும் கப்பிள்ஸாக இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு. இப்போவும் கெட்டு போகல, உனக்கு தனியாக செட் ஆக மாட்டாடா. இப்போவே எடுத்துக்க சொல்லலை, கொஞ்ச நாள் அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணு, புரிஞ்சுக்கோ. அவனை லவ் பண்ணுறா, உனக்கு அந்த லவ் கண்டிப்பாக வரும். டே என்னடா பேசிட்டிக்கா, அவன் என் ஃப்ரெண்டுடா. டே மச்சான் என் ஃப்ரெண்டெல்லாம் லவ் பண்ணக்கூடாதா என்ன? சொல்ல டே அதுக்காக. ஐயோ ஆமாம், ரொம்ப நல்லவன், ரொம்ப கோவத்தில் இருக்கான். அதனால தான் அவன் வீட்டில் இருப்பான்ட்டு குடிக்காமல் அதையே பார்த்துட்டு இருக்கான். டே அப்படிலாம் இல்லை, எனக்கு குடிக்கணும்னு தோணல அதனால குடிக்கல. அவள் வீட்டில் இருப்பான்லாம் குடிக்காமலாம் இல்லை, ரொம்ப நல்லவன் தான். சரி ஊற்றி குடிப்போம். டேய் முட்டை எழுந்து போங்கடா, ஓசி குடிக்க வந்தவருங்க. டே மச்சான் உனக்கு நீ கல்யாணம் என்ன இருக்கு, நீ டிப்ரெஷனில் இருக்கணும், ஊற்றுடா. அதெல்லாம் நிற்கலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. அப்படியே தயா முறைக்கிறான்னு ஜங்குக்கா. சரி சரி விடு, ஏன் முறைக்கிறான்? நீ முறைச்சா மட்டும் ஹீலன் ஆகிடுமா? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்போ நீ சிங்கிள் இல்லை, மேரிட், புரியுதா? ஸோ நல்ல பையனா வீட்டுக்கு போ பார்க்கலாம் அப்படின்ட்டு எல்லோரும் சேர்ந்து தயங்க அப்படியே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ டைம் வந்து ஒரு 11:30 இருக்கும். இப்போ தயங்க பார்த்தா பொறுமையாக வீட்டுக்கு வராரு. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பாயிட்டு அப்படியே வாயில பார்க்குறாரு. அவன் தூங்கிட்டு இருக்காங்களா, அவருக்கு ஏதாச்சும் கேட்கணும் போல் இருக்கு, ஆனால் கேட்கலாம். செம்ம கோவத்தில் இருக்காரு. இல்லை சைலண்ட்டாக கீழே எங்கேயோ போயிட்டாரு. இப்போது தயங்கோட அம்மா யோசிச்சுட்டே இருக்காங்க என்ன பண்ணுறதுன்ட்டு. இப்போது தயங்கோட அண்ணி, அதாவது சுகாவோட ஒய்ஃபு, அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. அதான் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பாலையே பார்த்துட்டு இருக்காங்க. என்னத்தை பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு 2 டேப்லெட்டை போட்டு கலக்கிறாங்க. அவங்க என்னத்தை பண்ணுறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் இதே மாதிரி விட்டால் தயங்கும் வாயிலும் அடிச்சிட்டு பிரிஞ்சிருவாங்க, எனக்கு வேறு வழி தெரியல, அதுதான் இதை கலக்கிறேன், எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு அதை கொண்டு போய் மேலே தயங்கோட ரூமில் தட்டுறாங்க. அவன் ரூமில் இல்லை, ஸோ வெளியே தானே இருக்கான். ஸோ வாயின்னா பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க ஏன் இதை தயங்கிட்ட கொடுத்துருமா ஆண்டி, இதை மட்டும் கொடுத்துரு. அவன் காயிலேருந்து பாவம் எதுவுமே சாப்பிடல, அதனால தரேன், இதை மட்டும் கொடுத்துருமா. உனக்கு தெரியும்ல அவன் சாப்பிடாம தூங்கவே மாட்டான், அவனுக்கு பசிச்சா தூக்கமே வராது, இதை மட்டும் குடிக்க வச்சிரு. நான் கொடுத்தா அவன் ரொம்ப கோவத்தில் இருக்கான், குடிக்க மாட்டான், ப்ளீஸ்மா அதை அவங்ககிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கீழே இறங்கி வந்துட்டாங்க. அவன் பார்க்குறாங்க, சே நம்மளெல்லாம் சாப்பிடாம இருக்கால தயாங் அப்படின்னு பார்த்தா தயங் வந்துட்டான், வீட்டுக்கு வந்துட்டானா, நம்மளை செழுப்பவே இல்லை அப்படின்ட்டு வாங்கி அந்த பாலையே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது தயங்கும் இல்லை வரான். தயாங் என்ன போய் தூங்குப்போம். இல்லை தயாங், அது இங்கே பாரு வயன், எனக்கு கூட பேசுறதுக்கு விருப்பமே இல்லை, புரியுதா? போய் தூங்கு, எனக்கு ஒரு மாதிரி தர வலிக்குது. இப்போ நான் பேசினேன்னா நீ ரொம்ப ஹர்ட் ஆகிடுவேன். என்னால் உன்னை மாதிரிலாம் இருக்க முடியாது, புரியுதா? போய் தூங்க, நம்ம மார்னிங் பேசிக்கலாம். தயான்னு சொல்கிறது கேளு தயா. என்ன சொல்ல போகிற? என்ன சொல்ல போகிற? ஏன்னா என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல போறியா? தயாங்க சரி தயாங், நம்ம மார்னிங் பேசிக்கலாம். எனக்கு தெரியுது இப்போ நீ அம்மா ரொம்ப கோவத்தில் இருக்க,
சரி, அட்லீஸ்ட் இந்த பாலாச்சும் குடி. ஐயன், நான் செம்ம கோவத்தில் இருக்கேன். போய் தூங்கிடு. தயம் ப்ளீஸ் தயம். நீ காலையிலுமே சாப்பிடவே இல்லை. உனக்கு தூக்கமே வராது. ஆ ப்ளீஸ் இந்த பாலாச்சு குடியா. ஐயன் டென்ஷன் ஆக்காது. ப்ளீஸ் தயம் ப்ளீஸ். நீ இதை குடிக்கலன்னா நான் உன்னை தூங்க விட மாட்டேன். ஆ இந்த இதை குடி. உனக்கு ஏன் மேலே தானே கோவம். என்னை கத்து திட்டு, ஏன் 2 அடி கூட அடிச்சுக்கோ. இந்த மாதிரி பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க்யூ. ஒரு மாதிரி ஆயிடுச்சு நீங்கள் சொன்னோன்னே. அப்படியே அவன் எடுத்து ஒரே கல்ப்பில் அடிச்சிட்டான். அது ஆறி தான் போயிருக்கும். ஸோ ஒரே கல்ப்பாக குடிச்சிட்டாங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இந்தா போதுமா. போய் தூங்க போ அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே இந்த பில்லோ பெட்ஷீட்லாம் எடுத்துகிட்டு அந்த சோஃபாவில் போய் படுத்தாச்சு. இப்போ நீங்கள் வந்து கிளாஸை கீழே வச்சுட்டு அப்படியே திரும்பினா கத்தா. என்னம்மா இங்கே என்ன பண்ணுறா. அது வந்து கிளாஸ் வைக்க வந்தாத்தா. வச்சுட்டியா, நீ போம்மா. சரிங்க அத்தா அப்படின்னு நீங்கள் அவங்களே பார்த்துட்டே போனீங்க. என்னதுங்க ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க. தெரியல அப்படின்ட்டு போகிறீங்க. எதாச்சும் ஒய்ஃபை. ஆனால் அத்தா நீங்கள் பண்ணது சரியா. இங்கே பாரு, அவங்க 2 பேரும் இதே மாதிரி விட்டா அடிச்சுட்டு பிரிஞ்சிடுவாங்க. இன்னும் நான் பார்த்து வளர்த்த பொண்ணு தேங்க என் பையன். எப்படியோ அவங்க 2 பேரும் வாழ்க்கையும் இந்த மாதிரி நான் ஆச்சரியமாக போக நான் விடுவேன் சொல்ல. 2 பேரும் ஒன்றாந்தா இல்லை நல்லதுக்கு தான் அப்படின்ட்டு அவங்களாம் போயிட்டாங்க. இந்த பக்கம் சுகா அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஆனால் எதுவுமே கேட்கல. அவரும் போயிட்டாரு. இப்போ தயம் குடித்தானா அவனுக்கு ஒரு மாதிரி பண்ணுது. எல்லாம் ஒரு மாதிரி ஹீட்டாக இருக்கு. ஷோ அப்படின்ட்டு அவன் எழுந்த ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணிட்டான். இருந்தாலும் ஒரு மாதிரி சூடாக இருக்கு. என்ன ஏசி கூட நிறைய தான் இருக்கு. பின்ன இல்லை அப்படின்ட்டு அவன் ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டான். இருந்தாலும் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்படியே வெளியே வந்து பார்க்குறான். வயன் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க தயங்கோட ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்களா, அது மாதிரி லூஸாக தான் இருக்கும். தயங்கு ஒரு மாதிரி டெம்ப்டிங்காக இருக்கு. அவனும் இல்லை அப்படின்ட்டு போகிறான். ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரான். திருப்பி போகிறான். ஒரு மாதிரி 1/2 hour இருக்கும். தயங்கெல்லாம் முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. தயங்க அப்படியே போய் ஐயன் 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 எழுந்துடுறல. தயம் என்ன தயம் எனக்கு தூக்கம் வருது. எழுந்துடுறல. என்னடா உனக்கு பிரச்சனை இப்போது. எழுந்துருடி அப்போ மாதிரி கத்துறான். வாயின் பாய்ந்துட்டு அவங்களும் எழுந்துட்டாங்க. என்னாச்சு தயம். உனக்கு ஏன் அப்படி வேர்க்குதா. சில்லுன்னு தானே இருக்கு ஏசி, அப்புறம் உனக்கு கேட்குதா.